ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆசையாக வாழ்ந்திருந்தோம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வெண்பா வந்து விஜய் சார்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாடா நம்ம வந்து இந்த வீட்டில் இந்த ரூமில் நீங்கள் நானும் மல்லியம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு பக்கத்தில் வந்து சோகமாக இருக்கீங்க, நானும் ஒரு பக்கம் வந்து மல்லியம்மாவை நினச்சிக்கிட்டு சோகமாக இருக்கேன். இன்றைக்கி வந்து மல்லியம்மாவை வந்து எப்படியாவது வந்து கூப்பிட்டு வந்து நினச்சேன். ஆனால் வந்து நீங்கள் கூப்பிட்டு வரல, வந்து அதுக்கு பதிலாக வந்து என்கிட்ட வந்து கோவப்பட்டீங்க. இனிமேல் வந்து இந்த ரஞ்சிதாவில் தான் எனக்கு வந்து அம்மான்ற மாதிரி வந்து சொல்லிட்டீங்க. இதை வந்து என்னால் வந்து கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்க முடியாது. மல்லியம்மா இடத்துல நான் வேறு யாரும் வந்து வச்சு பார்க்க முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. நம்ம வெண்பா பேசுகிற எல்லாமே பார்த்துட்டு நம்மளோட விஜய் சாரும் பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாருங்க. என்ன வெண்பா வந்து மல்லியோட நினைப்பாலே இருக்காளே, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ, மல்லியை வந்து வீட்டை விட்டு அனுப்பி பேசாதே வந்து மல்லிக்காக வந்து மல்லியை வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தால் வெண்பா கூடயே வந்து காலம் முழுக்க வந்து நம்ம கூட வந்து இருந்திருப்பாளோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லாமே வந்து கைமீறி போயிடுச்சே. அரவிந்தை வந்து இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்காக நிச்சயம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. நம்மளுடைய வெண்பை பார்த்தீங்கன்னா, என்னடாடா யோசிச்சுட்டே இருக்கேன், நான் சொல்கிறத காதல் வாங்குறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த ரஞ்சிதாவை வந்து அம்மான்ட்டு வந்து விஜய் சார் வந்து சொல்லிட்டார் வெண்பாவுக்கு. அதனால் வந்து எப்படியும் விஜய் சார் நம்மளை தான் வந்து கல்யாணம் பண்ணிவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ரஞ்சிதா வந்து வானத்துக்கு பூமிக்கு வந்து துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. இந்த கோதுமை பொண்ணும் பாட்டியும் பார்த்திங்கன்னா, எப்படியோ ஒன்று விஜயோட வாயாலே வந்து வெண்பாவுக்கு நீ தான் அம்மானு வந்து சொல்லிட்டான். எல்லாம் இந்த மல்லியோட அருமை தான். ஏன்னா வந்து அவள் வந்து இந்த வீட்டை விட்டு போனதும், அதுவும் போய் இப்போ கூப்பிட்டு வரத்துக்கு போனதுனால தான் வந்து இப்போ இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்திருக்கு. ரஞ்சிதா, இனிமையாவது நீ வந்து வெண்பாவை வந்து கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து விஜய்க்கு வந்து உன் மேலே வந்து இம்ப்ரெஸ் ஆகி உன்னை வந்து கல்யாணம் பண்ணணும் வந்து அவனுக்கு வந்து யோசனை வரும். இல்லை நீ வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தால் இப்போ வந்து வெண்பா வந்து வீட்டை விட்டு போன மாதிரி வந்து மறுபடியும் வாங்கிட்டு போயிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து உன்னை வந்து விஜய் வந்து சும்மா வந்து விட மாட்டான். அதனால் வந்து கண்ணும் கருத்துமாக வந்து அவள் வந்து வெண்பா வந்து ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து எங்கே போகிறா, என்ன பண்ணுறா, தூங்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து நீ தான் பார்த்துக்கணும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணி வெண்பா வந்து கவலையில் இருக்கிறாளோ அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து தோணுச்சேன்னா கண்டிப்பாக வந்து உன் மேலே வந்து ஆசை வைக்க மாட்டான், உன்னை வந்து கல்யாணமும் வந்து பண்ண மாட்டான். அதனால் நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சமாவது வந்து மண்டையில் ஏற்றிக்கிட்டு ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா, போதும் பொண்ணு வந்து இந்த கிளவி வந்து இந்த ரஞ்சிதாவுக்கு வந்து ஐடியா கொடுக்குறாங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே இப்படி தாங்க வந்து கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுபோல் நம்மளுடைய விஜய் சார் வந்து எந்த எக்காரணத்துக்கு கொண்டு வந்து இந்த ரஞ்சிதாவை வந்து கல்யாணமே வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.